நண்பர்களே, வர வர லியோஸ் ரிவ்யூவில் இருக்கும் லியோ ப்ரோ அவர்கள் கொஞ்சம் பூமர் ஆகிட்டு வர்றாரு. ஏன்டா செல்ஃபி எடுக்கிறீங்க எப்படி? எப்படின்னா ஃபேஸ்புக் அங்கிள்ஸ்லாம் இருப்பாங்களே அது மாதிரி தான், அது மாதிரி பண்ணுறாரு. வர குளூரில் எடுக்க முடியலடா. நான் செல்ஃபி ஸ்டிக்லாம் எது நீ கிம்பல் எடுத்து வருவான்னு எதிர்பார்த்தா நீ ஒழிட்டிட்ட. அவன் என்ன பண்ணுறது? நம்ம எது செல்ஃபி ஸ்டிக் இருக்கே பேக்ல. It was at this moment he knew. He fucked up. இப்போ ட்ரெக்கிங் பண்ணி ஒரு ஃபால்ஸுக்கு போகணும். நம்ம இப்போ தான் ட்ரெக்கிங்கோட முதல் படியே தொட போகிறோம். ஓகே ஓகே. ஒரு ஃபேஸ்புக் நம்பர் சுகுமார் ஆற்றை கடந்து இருப்பா, நான் இங்கே போய்க்கிறேன். தம்பி வாங்க. அப்படியே மடத்து மேல ஏறி வா. பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக பாருங்க. தண்ணியோட போயிட போறான்டா. புறா புறா வாடா வாடா வாடா. சூப்பர்ரா சூப்பர்ரா. ஏய் வேற லெவல்ரா. வா 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 வா. இங்க பாரு கீழே எவ்வளவு பெரிய பள்ளம்னு. கீழேயும் பார்த்துப்போம். ஓகே என் சேனலு, ஆனால் என்ன தவிர எல்லாரும் கவர் ஆகுறாங்க. கொலாபரேட் பண்ணிக்கோங்க. உன் ஐடியாவை தூக்கி ஹெலிகாப்டர்ல ஏத்த எருமை. ஹாய் இங்க பாரு. இந்தாப்பா வெந்தாத்த வந்துட்டேன் சார். சூப்பரா பண்ணீங்க சார். என்னோட பண்ணுங்க. ஹாய் இங்க பாரு. இந்தாப்பா வெந்தாத்த வந்துட்டேன். அங்க போலாம். இல்ல க்ளோஸ்ல வராதடா. வாடா வாடா வாடா. நம்ம டீம் மட்டும் தான் இருக்கோம். அவர் ஏறிடுவாரு. வாங்க வாங்க திரு அர்ஷத் அவர்கள். டீமெல்லாம் அங்கே இருக்காங்க. நீ அழுக்கப்பட்டுட்டாங்க. பரவாயில்ல வாப்பா. ஆமாம், எனக்கு லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் ட்ரெக்கிங் போயிருக்கேன். ஆனால் இவ்வளோ டீப்பராக போனதில்லை. நான் பாருங்க சேம் பிளேஸ் தேட் டைம். அனுபவசாலி ஒருத்தன் கூப்பிட்டு போகிறேன். நம்மளும் போயிட்டுருக்கோம். எல்லோரும் ரிஸ்க்கு பயப்படுறோன்னு சொன்னவங்க அங்கேயே நின்றுட்டாங்க. செருப்பெல்லாம் கழட்டிட்டு நம்ம இப்போ வெறும் காலில் தான் இந்த அட்வென்ச்சர் போகிறோம். செத்து பொழைச்சிங்க பாருங்கள். நான் ஏறி வந்த பாதை செத்து பொழைச்சி. சரி கம்மிங் இன்டு த ஃபால்ஸ். கூட்டமெல்லாம் ஹில் ஸ்டேஷன் அட்வென்ச்சர் போனாலும் நமக்கு வழக்கமாக நடக்கிறது தான். நம்ம காலில் அட்டை கடிச்சு ரத்தம் வருது. கைஸ் நம்ம வந்து ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி அடுத்த ரிவர் கிராசிங்க்கு வந்துட்டோம். நல்லா குளிச்சுட்டு தெரியுதாண்ணா? கீழே இருக்கு. டவுன் பண்ணுங்க. இப்படியா? டவுன் பண்ண நான் தெரிய மாட்டேன்டா. அப்படி இல்லை ப்ரோ. யானை சாணம். அப்பதான் நீங்கள் கவர் ஆகுங்க. யானை சாணம் எல்லாத்தையும் கடந்து நம்ம செகண்ட் ரிவர் கிராசிங்க்கு நெருங்கிட்டோம்.
இவ்வளோ தடைகளை தாண்டி வந்து எங்களுக்கு வாழ்க்கையோட தடைகளை தாண்ட தெரியாதா? மோட்டிவேட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி விலகிருங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ல எனக்கு வேணும். ஒன்லி பாசிட்டிவ் வைப். மைனர் 10,000 ஆரா 100+ ஆரா. ஃபைனலி துண்டு காய போட்டாச்சு. நேரத்துக்கு வந்துட்டோம். பல அட்டை கடிகளை தாண்டி பல லியோ சீரிஸ் யூடியூப் சேனலுக்கு துண்டு போட்டாச்சு. அந்த ட்ரெக்கிங்லாம் போயிட்டு வந்து நல்லா ரெஃப்ரெஷ் ஆகி லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து மட்டை செம்ம தூக்கம். டயர்டு வேறு, ட்ராவல் டயர்டு, இந்த ட்ரெக்கிங் போன டயர்டு. சாப்பாடு நல்லா இருந்தது. வெஜிடேரியன் சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் வந்துட்டு மீல் மேக்கர், அப்புறம் வந்துட்டு ஊறுகாய் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ டைம் கரெக்டாக 7 மணி. நம்மளை வந்து கேம்ப் ஃபயர்லாம் ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நம்ம போய் அதில் கலந்துக்குவோம். உங்களோட ரெஸ்ட் ரூம்ஸ் பற்றியுமே சொல்லணும். செம்ம நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. என்னடா வெறும் தகர ஷீட்டாக இருக்கே அப்படின்னு நான் கூட யோசித்தேன். பட் செம்ம நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஹட்லேருந்து போயிட்டோம். ஹட்லேருந்து கிளம்பிட்டோம். நாம் தான் ட்ரெக் பண்ணி இருக்கிறதுலே ஒரு ஹைட்டான இடத்துல வந்து தங்குறோன்னு பார்த்தா நம்மளை விட ஹைட்டான இடத்துலலாம் இருக்காங்க. தெரியுதா? ஐயோ, இப்படிதான் செம்ம கிளைமேட். ஆனால் செத்தரல் கிளைமேட்டு. நெருப்பெல்லாம் எரியுதுப்பா. எல்லாம் ரெடியாகிறாங்க. நெருப்பு எரிஞ்சுன்னு இருக்குது, தெரியுதா? ஆனால் கொடைக்கானல் வந்தீங்கன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ப்ரமோஷனுக்காக மஸ்ட் விசிட் பிளேஸ் கொடைக்கானல். தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது, தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே, வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே. பாய்ஸ் வந்து பிஸ்கெட் கேட்டு வந்திருக்காங்க. வரேன் தரேன். ஸோ தீஸ் பாய்ஸ் என்னை அலோவ் பண்ண மாட்டேறாங்க. ஆமாம், இஸ்மாயில் ப்ரோ திடீர்னு நீங்கள் நின்றுருக்காரு. என்ன அப்புறம் என்னாச்சு? ஒட்டப்பன் எங்கே? நம்ம இல்லையா? எங்கே வீடு? எங்கே வீடு? இதெல்லாம் சூப்பராக தெரியுது. பட் ஆனால் என்னென்னா இப்போ ஃபாரஸ்ட் அங்கே வெடி வெடிச்சிட்ருக்காங்க. யானை வந்துடுச்சு. லாஸ்ட் லைட்டு தெரியுது இல்லையா? அதுக்கு பின்னாடி இருட்டில் தான் நிற்கிது யானை. ஆனால் கரண்ட்டு வேலி இருக்குது, அதை தாண்டி வராதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே பாட்டெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நின்றுட்டுருவோம் எல்லாம் வெளியே வந்து. யானையெல்லாம் விரட்டிகிட்டு இருக்காங்க வெடி போட்டு. சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் காமிச்ச மாதிரி சப்பாத்தி, பார்பிக்யூ சிக்கன்லாம் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போக சொல்லிட்டாங்க. நடமாட்டம் இருக்குது, எப்போ வேணால் வந்துடலாம், சேஃபாக ரூமுக்குள்ளே போயிடுங்கன்ட்டாங்க. நம்ம ரூமுக்கு போவோம். நம்ம தங்கியிருக்க ஸ்டே இல்லை, உங்களுக்கு சின்ன நெருப்பு மாதிரி தெரியுதுல, அங்கே தான் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருந்து டார்ச் அடித்து தேடிக்கிட்டு இருக்காங்க. யானை தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லை கரெக்டாக காட்ட முடியல. நம்மளுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஜீப் வந்திருக்காங்க, டீம் வந்திருக்காங்க, இந்த பக்கம் போயிருக்காங்க. கீழே இங்கே தான் யானை வருதான். ஸோ அது கீழே இப்போ ஏறிட்டுருக்க நடமாட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு 12:30-1 மணிக்கு இந்த இடத்துக்கு மேலே வந்துருன்றாங்க. இப்போ மணி கரெக்டாக 11 1 ஹவர்.